தனுஷ் சார் இல்லை என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் சார் இல்லை. இப்போ நீங்களும் ஒரு தயாரிப்பாளராக இருந்துட்டு இருக்கீங்க. கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. சில நடிகர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா, இல்லை திருப்பி நடிகர் சங்கம் வந்து ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கா? இல்லை, அதுதான் இப்போது 2 நாள் முன்னாடி நேற்றுக்கு நினைக்கிறேன் நடிகர் சங்கத்துலேருந்து பேசியிருக்காங்க. நாங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கு ஒரு சுமூக தீர்வு காணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார், நாசர் சார், பூச்சிமுருகன் சார்லாம் பேசியிருக்காரு. அதனால் சுமூக தீர்வு வருன்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். தீர்வு நல்லபடியாக வரணும், அதுதான் எங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வளரும் தயாரிப்பாளர்கள் மற்றும் பெரிய பட்ஜெட் இல்லாமல் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் சாதகமாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எப்படியும் அவங்க தரப்புலேருந்து ஒரு விஷயம் கேட்பாங்க. பட் அது தயாரிப்பாளர் சங்கத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லா தயாரிப்பாளருக்கும் ஒரு நல்ல விஷயமா இந்த ஒரு மீட்டிங் அமைகின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ரெக்கார்டு சம்மந்தப்பட்ட விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் படம் வர படம் மட்டுமே இந்த ஒரு பிரச்சனையான வந்துட்டு இருக்கு. இது பின்னணி யாரா இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ ஒரு தனுஷ் சார் படம் நடிக்கல, அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, வரல அப்படின்றது அன்றைக்கி நான் படித்து பார்த்ததுலாம் தெரியுது எனக்கு. பட் அந்தந்த ப்ரொடியூசர்ஸ்கோட பெயினிங்காக இருக்கும் அது. ஏன்னா ஒரு நான் சொல்கிறாங்க ஒரு 5-6 படம் வாங்கிட்டார், அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் வரல. பட் அந்தந்த ப்ரொடியூசர் பெயினிங் தான். யாரும் வந்து அவருக்கு வந்து அவர் அழிக்கணும், யாரும் யாரோட திறமையும் யாராலையும் அழிக்க முடியாது, கடவுளை தவிர்த்து. ஓகேங்களா? யாரும் யாரோட திறமையும் அழிக்க முடியாது. அதே கடவுளால் கூட அழிக்க முடியாது. ஏன்னா கடவுளால் கொடுக்க தான் முடியும், அவர் திருப்பி எடுக்க மாட்டார். அதனால் திறமையை கொடுக்கறதுக்கு உண்டான கடவுள் தான். கடவுளை தவிர்த்து எந்த மனிதனாலும் யாரோட திறமையும் அழிக்க முடியாதுன்னு தான் என்னோட கோட்பாடு. அதனால் தனுஷாக இருக்கிற திறமைக்கு யாராலும் அழிக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எங்கேயோ வெளில போயிட்டுருக்குன்னா அதை பற்றி தெரியல. ஆனால் பட் அது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. யாரும் அவரை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் யாரும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. சார் அவரை பற்றி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறேன், அவரை பற்றி நம்ம பேசவே முடியாது. ஏன்னா பல பேர் வாழ வச்சவர். ஓகேங்களா? அது மாதிரி அவர் இந்த மாதிரி செய்வார்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பில்லை. ஏன்னா 44 வருஷமாக ஒரு நபர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு யோசிச்சு பாருங்க. 44 இயர்ஸ் ஒரே இடத்துல நிற்கிறார். அது காரணம் முதல்ல செல்ஃப் டிசிப்ளின். ஓகேங்களா? மற்றவர்களை பற்றி அவதூறாக பேச மாட்டார். நீங்கள் எல்லா இன்டர்வியூ பாருங்கள் அவர் பேசினதில். 3வது விஷயம், எல்லாரையும் வாழ வச்சுருக்காரு தவிர்த்து யாரும் அழிக்க முடியாது. யாரை சொன்னால் யாரும் அழிக்க முடியாது, யாரை பற்றியும் பண்ணவும் முடியாது. அதுவும் அவரை பற்றி பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு அவரெல்லாம் பேச முடியாது, அவர் பேசவும் மாட்டார். அவர் இல்லை எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி தனுஷாரை போய் அழிக்கணும், தனுஷார் வளரக்கூடாது. ஏன்னா தனுஷாரோட இந்த படம் வந்து ஒரு நல்ல டைரக்டராக உருவாயிருக்கார் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அதனால் அவர் அழிக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் சார் எடுக்கிற ஸ்டெப்புன்ற சொல்கிறது வந்து ஒரு அபத்தமான விஷயமாக தான் நான் பார்ப்பேன். என்னை பற்றின ஆன்மீக சிந்தனையால் 2 பேருமே. அதனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒருத்தரையும் யாரையும் வந்து அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் மேலேயும் விஷால் மேலேயும் போட்டிருக்க அந்த ரெட் கார்டு வந்து நீக்கப்படுமா? அதுதான் இப்போ நீங்கள் இன்னும் ஒரு விரைவில் இந்த 2-3 நாள் மீட்டிங் இருக்குது. அதில் எல்லாரோட ஒரு ஆன்சரும் கிடச்சிடும். நீக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்னா முதல்ல தயாரிப்பாளர்களை தயவுசெய்து அவங்க தரப்புலையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ரஜினி சார் வந்து KS ரவிக்குமார் சார் பேசியிருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த விஷயம், அந்த கான்செப்ட்லாம். ரஜினி சார் வந்து கூப்பிட்டு அந்த டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு, போட்ட காசை எடுக்க முடிஞ்சால் ஒண்டி இந்த படத்தை எடுங்க, தயாரிப்பால் நஷ்டம் கிடையக்கூடாது, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன்னா அப்படி என்னை வச்சு ஜெயிச்சாதான் நாளைக்கு என்னை வச்சு படம் பண்ணுவாங்கன்னு பேசுகிறாரு. இப்போ இந்த மாதிரி ஆக்டர்லாம் இன்றைக்கி வேரில் விட்டு தான் என்ன முடியும். ஓகேங்களா? ரொம்ப 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 டல். அதனால் அந்த மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு நினைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. தங்கலான் படத்தோட ஆர்ட் டைரக்டரும் சரி, அண்ட் இன்னொரு அந்தகன் படத்தோட ஆர்ட் டைரக்டரும் சரி. தங்கலான் படத்தோட டைரக்டர்கிட்ட போய் கேட்கலாமே, சார் எனக்கு நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், ரஞ்சித் சார்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக எனக்கு ஒரு மேடை ஏற்றுக்குன்னு கேட்கலாமே, ஏன் அவரும் செஞ்சுருக்கலாமே. இங்கே என்ன விஷயம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் இன்ஜினியர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவங்களும் இன்டர்வியூ கொடுக்குறோம், அவங்களும் மேடையில் ஏற்றுறோம். ஆடியோ லான்ச்சில் சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க. அதே மாதிரி செட் அசிஸ்டன்ட்ஸ் கூட நம்ம அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அவங்களும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். இதில் என்னென்னா அந்தந்த விஷயங்கள்லாம் டைரக்டர் கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? டைரக்டர் நடித்தாருன்னா என்ன சொல்கிறதுனா எல்லா கிராஃப்ட்டும் ரொம்ப முக்கியம். பட் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுன்றது அந்தந்த டீமை பொறுத்து தான் சொல்லுவேன் தவிர்த்து. ஏன்னா எங்களோட குழுவில் பொறுத்த வரைக்கும் தான் நாங்கள் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குது. ஓகேங்களா? அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் இன்ஜினியர் ஆகட்டும்,
ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடையில் பார்த்தீங்கன்னா என்னோட படத்தை லான்ச்சில் எல்லாமே இருப்பாங்க. லோக்கல் சர்க்கிளே பாருங்கள், ஆடியோகிராஃபியோட இன்ஜினியர் மேலே பேசிட்டு இருப்பார். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநாடு நடத்துறதுக்கு பல இடங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று இருந்துச்சு. அது மதுரையில் ஆரம்பித்து திருச்சி, இப்போ சேலம்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க வாண்டியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்துறதுக்கு பிளான் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு தடை ஏற்பட்டு இருக்கு. காலையில் வந்து அந்த இடத்திற்கு சொந்தக்காரங்க வந்து ஓகே சொல்கிறாங்களா, ஈவினிங் ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்களா? என்ன காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட மாநாடாக தடுக்கிறாங்க சார்? ஒன்றே ஒன்று, இப்போ அவர் வரவேற்கிறதுக்கு வேணா அவர் அரசியலுக்கு வருது, நான் சொல்கிறேன், திறமையும் அவரோட வந்து அங்கீகாரமும் யாராலும் தடுக்க முடியாது. அது மாதிரி விஜய் சாரோட என்ட்ரி வந்து ஷுவராக வந்து அவருக்கு உண்டான ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்கள் மாநாடு வச்சிங்கன்னா ஒரு 15 லட்சம் பேர்கிட்ட வருவாங்க நான் நினைக்கிறேன். 15 lakhs மெம்பர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அது நான் அரசியலாக பேசல, அவரோட பவர்ஃபுல் வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதனால் அவர் மாநாடு வந்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வெல்கம் பண்ணுவேன். ஏன்னா அவரை மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சினிமாக்காரங்க வந்து அரசியல் வரணும்னா என்னோடய நம்பர் சொல்லுவார், பாண்டி என்ன சொல்லுவார்னா சினிமாவும் அரசியலும் ஒன்று அப்படின்னு சொல்லுவார். நான் அவர்கிட்ட இருந்து சில விஷயம்லாம் கற்றுட்டேன். அது மாதிரி விஜய் சார் வந்து சினிமாலேருந்து அரசியலுக்கு வராரு. அதனால் அவர் கண்டிப்பாக வின் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு ஷுவராக. அதனால் என்னோட ஆதரவுன்னு சொல்கிறதோட அவரை வந்து நான் வரவேற்கிறேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா 220 கோடியை விட்டுட்டு ஒரு மனுஷன் வராருன்னா யோசிச்சு பாருங்கள், அதுக்கே நீங்கள் வெல்கம் பண்ணணும். இன்றைக்கி எந்த நடிகர்கள் யோசிச்சு பாருங்கள், மேக்ஸிமம் நடிகர்ஸ் எல்லாமே தன்னை எவ்வளோ தூரம் நடிக்க முடியுமோ அவங்களோட அந்த ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதை ஏர்ன் பண்ணுறதான் பார்ப்பாங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு வராருல, நீங்கள் அதுக்கே வெல்கம் பண்ணணும். அவர் ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், அந்த 220 கோடி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இனிமேல். அப்போ மக்களுக்கு சேவை செய்யணும்னு வர மென்டாலிட்டிக்காவது நம்ம ஆதரவு தரணும். நீங்கள் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? நீங்கள் அதுதான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவரோட மாநாடோட அவரோட கொள்கை எல்லா விஷயம் நான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரோட வெல்கம் நான் வரவேற்கிறேன். பட் அந்த வெல்கம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சைட் ஃபுல்லாக சப்போர்ட் உண்டு. ஏன்னா அவர் வரது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆக்சுவலாக. பட் மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு அஜெண்டாலாம் கொண்டு வராரு அப்படின்றத மாநாட்டில் நான் பார்க்குறது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அவர் ஃபேவராக பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. அந்த தான் பார்ப்போம். இப்போ 15 லட்சம்லேருந்து 10 லட்சம் க்ரௌடு வரும் ஒரு மாநாடு நடத்தினா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அந்த க்ரௌட்லாம் இல்லாமல் அவங்க வந்து 1 லட்சம் க்ரௌடு தான் கூட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயமாக வந்து அந்த சைடில் அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து திருப்பி வந்து 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ க்ரௌடு கடைசியாக அக்செப்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ க்ரௌடு வரும் நீங்கள்? அது எனக்கு தெரியல சார். இப்போ நீங்கள் 1 லட்சம் இல்லை 5 லட்சம் இல்லை எது வந்தாலும் சார் மாநாடு போட்டுட்டாருன்னா அவரோட அஜெண்டா சொல்ல போகிறார். நீங்கள் 10 லட்சமாக இருக்கட்டும், 1 இருக்கட்டும், 5 இருக்கட்டும், அஜெண்டாவை ப்ரைஸ் பண்ணி தான் அவரோட வளர்ச்சியை கண்டிப்பாக இருக்க போகுது. அந்த அன்றைக்கி பேச போகிற ஃபஸ்ட்டு மேடையோட ஸ்பீச் வந்து அவரோட வெல்கம் ஸ்பீச் எப்படி இருக்க போகுதுன்னா மக்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்பீச் தான் அவரோட அரசியல் கேரியரே தீர்மானிக்க போகுது. அதனால் 1 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் யார் வந்தாலும் சரி சார், 1 லட்சம் பேர் வந்தாலும் அவன் எல்லாம் நீ ஃபோனில் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து 1 கோடி பேருக்கு போட்டுருவான். அந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஓகேங்களா? அதனால் நீங்கள் அன்றைக்கே சேனல் எல்லாம் நீங்கள் எல்லாம் கதறிப்பீங்க. அப்போ நீங்கள் இப்போ போடும்போது 8 கோடி பேர் 10 கோடி பேர் லைவில் பார்க்க போகிறாங்க. அதனால் யாரும் தடுக்க முடியாது சார். அதனால் அவரோட அஜெண்டாக்காக தான் நாங்கள் வெயிட்டிங். என்னென்னா அவர் என்ன மாதிரிலாம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை பொறுத்து என்னோட ஆதரவு கண்டிப்பாக அவர் உண்டு. எல்லாரும் செய்தோட இவர் ஸ்பெஷாலிட்டியாக என்ன செய்ய போகிறார் சொல்கிறதோட ஒன்று, சில பேர் செய்யாத ஒன்று, சொல்கிறதே செய்கிறதில்ல நிறைய பேர். பட் சொல்லாமல் என்ன செய்ய போகிறாரு, பேசிக்காக ஒரு அஜெண்டாவை தான் பேசிக் ஐடியாவை முதல்ல நம்ம பார்க்கணும். மக்களுக்கு நான் இப்படி வரப்போகிறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன், எஜுகேஷனை டாப்அப் பண்ண போகிறாரா இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டி டாப்அப் பண்ண போகிறாரா? ஏன்னா நிறையா விஷயங்களை பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டாப்அப் பண்ணுவாங்க. அதனால் என்ன மாதிரி கொள்கைக்கு போக போகிறாருன்றது எல்லாமே அந்த நம்ம மீட்டிங்லாம் தெரியும். அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ தங்கலான் படம் ரிலீஸ் ஆக போது எப்பயுமே ரஞ்சித் அவர்கள் வந்து அவரது சார்ந்த ஒரு அரசியல் ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்து மூலமா எந்த மாதிரி அரசியல் பேசியிருப்பாரு? இந்த படம் விக்ரம் அவர்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையது வாய்ப்பு சார்? விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி படம், விக்ரம் சாருக்கு வெற்றி படம். விக்ரம் சாரோட ஆக்டிங் கொஞ்சம் எப்போதுமே அதெல்லாம் பேசணும். நம்ம அவரோட ஆக்டிங் லெவல் ஸ்கில்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லுவேன், அடுத்த உலக நாயகன் அளவுக்கு அவர் ரெடியாக இருக்கார். பட் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேச வரல. ஏன்னா வந்து படம் வந்து எனக்கு இந்த ஜாதி வச்சு எடுக்கிற படமாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எல்லோரும் ஜாதி வச்சு எடுத்திருந்தாங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு தரமான படங்கள் கண்டிப்பாக வராது.
அதனால் வந்து அப்படி அவர் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு ஜாதியை மட்டம் தட்டி இன்னொரு ஜாதியை வந்து இப்போ போற்றி பேசுகிறதும் தப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்றுன்னு பேசுகிறீங்க மேடையில், அப்போது வந்து நம்ம மற்ற ஜாதின்னு தப்பாக பேசக்கூடாது, மதத்தையும் தப்பாக பேசக்கூடாது. பட் என்ன மாதிரி எடுத்துக்க போகிறாரு, என்ன மாதிரி எடுத்துருக்காரு எனக்கு தெரியல. மேபி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதில் இருந்ததுன்னா ஆடியன்ஸ் என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கி உள்ள தமிழ் படங்கள்லாம் தயவுசெய்து இந்த ஜாதி வச்சு படங்கள்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு கான்செப்டாக தமிழோட வளர்ச்சிகள், தமிழ் படத்தோட வளர்ச்சிகள் நிறையா இருக்குது. ஏன் அதையே எடுத்துக்கிட்டு நீ சரியில்லை, நான் சரியில்லை, நீ வளரல, நான் வரையில்லை, நான் வளரலன்னு சொல்கிறேன். என் பக்கம் பார்த்தா மல்டி மில்லியன் 50 பேர் இருப்பான், நான் வளரலன்னு சொல்லிட்டே இருப்பேன். உங்கள் பக்கத்தை சொல்லுறவன் உங்கள் சைட்லேயே வந்து ஒன்றும் இல்லாமல் ஜீரோவை தரப்பான், அவனை பேச மாட்டோம். ஆனால் நீங்கள் சூப்பர் சொல்லுவோம். எல்லாரோட இதுலேயும் வந்து புவர் மேனும் இருக்காங்க, ரெண்டாவது பெரிய ஒரு கோடீஸ்வரனும் இருக்காங்க. பட் அதனால் நம்ம ஜாதியை பற்றி பேசுகிறது தவிர்த்து சினிமாவில், அதனால் என்றைக்கு வந்து நீங்கள் வந்து இதான் கவர்மெண்ட்டில் வந்து அந்த கெஸ்டேட்டில் வந்து அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் தூக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் அந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்குது ஓகேங்களா. அதனால் நல்ல படமாக இருக்கும் விக்ரம் சாருக்கு. இப்போ கொட்டுக்காளி ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காரு தனுஷை தாக்கி. என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தனுஷ் தான் காரணமாக இருந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு இருக்கு. 3 படத்தமாக இருக்கட்டும், இல்லை எதிர்நீச்சல் ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தனுஷோட முடிவு. ஆனால் தனுஷ் இவர் சிவகார்த்திகேயன் இதுக்கு பதிலடியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரும் என்னை வளர்த்து உள்ள நானாக தான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வளர்ந்ததுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனோட இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? சார், யாருமே நடிகர்களாகட்டும், இசையமைப்பாளராகட்டும், கேமராமேன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் ஒரு இயக்குனர் தான் உருவாக்குறது. அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் அதை ஒத்துக்கணும், இவர் நடிக்கிறார்ன்றதை ஒத்துக்கணும். இவங்க 2 பேர் சொன்னால் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டே உருவாகிறாங்க. எந்த ஆர்டிஸ்ட்டும் தன்னைத்தானே வர முடியாது. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி தனுஷ் சார் இல்லை என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் சார் இல்லை. ஏன்னா அந்த 3ல் வந்து எஸ்கே சாருக்கு முன்னாடி நிறையா பேர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா எனக்கு கேள்வி. பட் இன்றைக்கி எஸ்கே சாருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சுப்ரீம் ஹீரோவாக இருக்கிறதுக்கு காரணம் நான் நம்புறது ஒரே ஒரு இயக்குனராகிய அவங்களுக்கும் தனுஷ் சார் தான் முதல்ல அப்ரோச் பண்ணாங்க. அதனால் தனுஷ் சாருக்கு அவங்க நன்றி சொல்லிடணும். அதனால் நன்றி சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான்லாம் நீ நல்லா இருக்க, ஓரளவுக்கு நல்லா மியூசிக் போடுறேன், நல்லா ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னா மியூசிக்கில் நல்லா இருக்கிற காரணம் என்னோட குருநாத் சங்கர் கணேஷ் தான். அப்போ நான் வந்து அவர் நினச்சி பார்க்கணும்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. நினச்சி பார்க்காதவன் ஆரம்பத்தில் நல்லபடியாக இருக்கலாம், அப்படி ஜொலிப்பாக இருக்கும், ஒரு நாள் புஷ்ஷுன்னு ஆகிடும். அதனால் குருநாதரை மதிக்கவும், யார் வளர்த்த விட்டாங்களோ அவங்கள குருநாதர் மாதிரி. அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் எஸ்கே சார் குருநாதர் வந்து தனுஷ் சார் தான். சார் லாஸ்ட்டாக மிஸ்கினை பற்றி ஒன்று, நீங்கள் வந்து இப்போ ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபாடான ஒரு ஆள். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு மேடை பேச்சிலையும் வந்து குறிப்பிட்டு இந்து கடவுளை மட்டுமே ஒரு இழிவுபடுத்தியே பேசுகிறாரு. அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதான் சார் வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றேன். ஏன்னா அவர் வந்து அதான் சொன்னேன், யோகி பாபு சாருக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம் என்ன. மிஸ்கின் சார் வந்து ஏன் அப்படி பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. நல்ல இயக்குனர், அவரை முடிஞ்சால் மற்ற மதத்தை பேச சொல்லுங்கள். அப்போ தான் நான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவர் இந்து மதம், ஏன்னா இந்து மதத்துலன்னா அவன் வேலையை பார்க்குறான்னு நினைக்கிறான். அப்படி இல்லை, எல்லா மதத்துலேயும் நீங்கள் மற்ற மதத்தை திட்டும்போது ஏன் திட்டீங்கன்னு கேட்பாங்க. ஒருவேளை அவருக்கு வந்து இந்து மதத்தை பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் அவர் ஒரு மேபி என்ன ரிலிஜன் எனக்கு தெரியாது. அப்படி இந்து மதத்தை பிடிக்கலாம், தேசிய திட்ட வேண்டான்னு இந்த காணொலி மூலிமா சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்ற மதத்தை யாரும் திட்டக்கூடாது. ஒரு நல்ல இயக்குனர், அவரோட நேம் ஸ்பாயில் பண்ணிக்குவான்னு நினைக்கிறேன். முடிஞ்சான்னா மற்ற மதத்தை திட்டி பார்க்க சொல்லிட்டோம், உடனே ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இந்து மதத்தை ஒண்டி தான் திட்டினா ஒண்டி தான் அமைதியாக இருப்பாங்க. அப்படியா? ஓகேங்களா, தேங்க்யூ.